கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேத வசனத்தின் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் சிந்திக்கிறது உண்டு. பல நேரங்களில் அப்படி சிந்திக்கிறதுனால நாம் சோர்ந்து போகிறதும் உண்டு. ஆகவேதான் வேதம் எப்படி சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சில நேரங்களில் துக்கப்பட்டு, ஐயோ இந்த காரியத்தை நீங்க தரலையே. ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருப்பார். ஒருபோதும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு திண்மையானதை கொடுக்க நினைக்க மாட்டார். அவர் நன்மையானதை செய்ய விரும்புகிறவர். நீங்கள் நன்மை என்று நினைக்கிறது அவருக்கு சில வேளையில் அது நன்மையாக தோன்றுவதில்லை. எப்படி என்ன கொடுக்கணும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உங்களுடைய விஷயங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக அவர் சிந்திக்கிறார். நம்முடைய சின்ன இருதயத்தில் நாம் சிந்திக்கிறது போல அல்ல. அவர் மகா பெரிய தேவன். உங்களை குறித்ததான திட்டங்கள் அவ்வளவு மகா பெரிதாக வைத்திருக்கும் பொழுது சில சிறிதான காரியங்கள் ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி நாம் புலம்பி எந்த காரியமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறதான காரியம் உங்களுக்கான ஒரு புதிய வாசலை திறக்கிறார், உங்களுக்கான நன்மைகளை திறக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள், நீங்க இதுவரைக்கும் கண்டிராததான காரியங்களை என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில திறந்து அற்புதமாக நடத்த போகிறார். ஆகவே சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கிறதான காரியம் உடனே நடக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட்டார் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை உங்களுக்காக செய்ய அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்களை புரிந்து கொண்டு, அவருடைய செயல்களை புரிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய திட்டங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய நினைவுகளுக்காக, உம்முடைய திட்டங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் இருந்ததான சிறையிருப்புகள் உங்க வாழ்க்கையை விட்டு மாறி போகிறத நீங்க பார்ப்பீங்க. எத்தனையோ நாட்கள் காத்திருந்தீங்க. நீங்க எதிர்பார்க்கிறத விட மேலானதை உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா செய்து முடிப்பார். அற்புத சாட்சியாக உங்களை மாற்றுவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிந்தைகள் உயர்ந்தவைகள். உயரமானவைகளை சிந்திங்க. உயரமானவைகளுக்கு நேராக உங்களை விட்டு கொடுங்க. உயரமானவர்களுடைய கரங்களில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பார். எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை உயர்த்த அவர் மட்டும்தான் கூடும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. உங்க சோர்வுகள் இன்றையோடு மாறி போகட்டும். உங்களுக்காக வைத்திருக்கிறதான திட்டம் மகா பெரிதான திட்டம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இரக்கம் உள்ளவரே, நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, எங்கள் நினைவுகள் அல்ல உம்முடைய நினைவுகள், எங்க வழிகளும் அல்ல உங்க வழிகள். அப்பா, நாங்க நினைக்காத காரியங்களை உயரங்களில் சிந்திக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு அப்பாற்பட்டதான, எங்க சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை எங்களுக்காக நினைவு கூர்ந்து அதை அற்புதமாக மாற்றி தருகிறதான தகப்பனுடைய கிருபை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சோர்ந்து போய் தளர்ந்து போய் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலையேன்னு சொல்லி சிந்திக்கிறதான தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நீங்க பேசுகிறதான வார்த்தை உங்க நினைவுகளை காலும் உயர்ந்தவைகளை நான் சிந்தித்து வைத்திருக்கிறேன் என்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, விடுதலையை கொடுங்க. கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. நீரே மகிமைப்படுங்கப்பா. இந்த நாள் இயேசுவின் நாமத்தினால் உயரங்களை காண்கிறதான நாளாக மாறுகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.